ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் வ்ளாக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைஸ் இங்கே போயிட்டு இருந்தோம், திடீர்னு மின்னல் மணிக்கு ஒரு சத்தம் கடிச்சு உடனே இந்த 4 பேர் ஃபார்ம் ஆகிட்டாங்க. எப்படி இவங்க என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரில. திடீர்னு ஃபார்ம் ஆனோடனே நானே பயந்துட்டேன். இவங்களை முடிச்சு விட்ருவோம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஸ்வாடு வேறு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம ஏரோ வச்சு தான் முடிக்க விட போகிறோம். அடி உன்னை விடாங்க, முடிக்கணும் கைஸ். இவங்க யாருன்னே தெரில கைஸ், திடீர்னு ஃபார்ம் ஆனாங்க. யாருன்னு என்னன்னே தெரில. இவங்களை பற்றி எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நீ 4 பேர் முடிக்காமல் விடக்கூடாது. பாருங்க கைஸ், யாருன்னே தெரில கைஸ். இவங்க நானாட்டு போயிட்டு இருந்தேன், திடீர்னு மின்னல் அடிக்கிற மாதிரி சத்தம் கட்டிச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா திடுக்கு 4 பேர் ஃபார்ம் ஆகிட்டாங்க. பயந்தே போயிட்டேன். சரி, இவங்க அடித்து முடிப்போம். ஃபஸ்ட்டு குதிரை பாவம், இவங்கள மட்டும் அடிப்போம். ஏழை அவ்வளோதான் கைஸ். தண்ணிக்குள்ளே ஒருத்தர் இருக்கான். அவனையும் போடணும் கைஸ். அவ்வளோதான், இன்னும் ஒன்று அவ்வளோதான் கைஸ். சரி கைஸ், நம்மகிட்ட சேடல் இருக்குது. இந்த குதிரை மேலே ரைட் பண்ண முடியுமா? நம்ம ட்ரை பண்ணுவோம். ரைட் கைஸ், நம்ம மவுண்ட்டே கொடுக்கல கைஸ். சேடில் எதுவுமே இல்லாமல் இந்த குதிரை மேலே ரைட் பண்ண முடியுது. இந்த குதிரைக்கு நம்ம எதுவுமே கொடுக்கணும். இது நல்லா இருக்கே, பரவாயில்ல கைஸ். இவங்க ஃபார்ம் ஆனது ஒரு விஷயம் நல்லது தான், ஒரு விதத்தில் நல்லது தான் இவங்க ஃபார்ம் ஆனதுமே. ஏன்னா நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு சேடில் எதுவுமே இல்லாமல் ஒரு குதிரை இப்படி கிடைக்கினா நல்லது தானே அது. ஆஹா, எப்படி இறங்க கைஸ், எப்படி இறங்க? சேடிலும் போடல, நார்மல் குதிரையில் இறங்குற மணிக்கு இறங்கினா இதில் இறங்க முடியல. சரி, தண்ணிக்குள்ளே மூழ்கி பார்ப்போம். அப்படியே இறங்கி போய் தண்ணிக்குள்ளே போனால் தான் இறங்க மாட்டான். என்னங்க நடக்குதுங்க? சரி, குதிரையை கொன்றுமா? இல்லை கைஸ், பாவம், இதுவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே கொண்டுக்கிட்டு சரி, வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். தண்ணிக்குள்ளே போடா கைஸ். அப்படியே இறங்க மாட்டான். என்ன கைஸ் பண்ண? ஐயோ, என்னடா இது கைஸ்? என்ன கைஸ் பண்ண? மாட்டிக்கிட்டோம். ஐயோ, எப்படி இறங்கன்னு தெரில. குதிரையை கொன்றுவா? இல்லை கைஸ், பாவம், குதிரையை கொல்ல வேணாம். நம்ம ட்ரை பண்ணுவோம், வேறு ஏதாவது வழி இருக்கும், ட்ரை பண்ணுவோம். ஓ என்னென்னமோ பண்ணி பார்க்கங்க கைஸ், நானும் எதுவுமே வேலைக்கால. சரி, ஏதாவது ட்ரை பண்ணுவோம். சரி, எனக்கு ஏதாவது பண்ணுவோம் கைஸ். இறங்கிட்டோம். அதான் எப்படி இறங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உட்காருவோம் தெரியுமா, நம்ம 2 ஆடு டபுள் டேப் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணால் இறங்கிடுறாங்க கைஸ். எப்படியோ இறங்கிட்டோம். ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டோம் கைஸ். இருக்கு இவனுக்கு ஃபுட்டை கொடுத்துருவோம். பாவம், ஆள் டேமேஜ் ஆகிருப்பான். இவனுக்கு ஃபுட்டு கொடுத்துருவோம். இதை வேறு அடிச்சிட்டோமே. இவன்கிட்ட வேறு ஃபுட்டு இருக்கான்னு தெரில. இல்லை, இது ஒன்று மட்டும்தானே? இல்லை, எல்லாத்துலேயுமே அப்படியே ரைட் பண்ணலாமா? எல்லாத்துலேயும் ரைடு காமிக்கி கைஸ். நம்ம எல்லாத்துலேயும் அப்படியே ரைட் பண்ணலாம் போல். சார், இந்த குதிரை ஜம்முன்னு இருக்குல்ல. இந்த மணி குதிரை எல்லா குதிரையுமே இருந்தால் நல்லா தான் இருக்கும். சேடிலே தேவைப்படாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் இருக்கமாக்கே ஏதோ ஒன்று எலும்பு கூடு தலையை நல்லா தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.